நேர்களே, முக்கிய செய்தி. சென்னை வேளச்சேரி 100 அடி சாலையை அகலப்படுத்தும் பணி 5 ஆண்டுகளுக்கு மேலாக நிறைவடையாமல் இருப்பதால் போக்குவரத்து நெரிசலால் அவதியடைவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட மக்கள் அளித்திருக்கக்கூடிய அந்த பேட்டியை நாம் தற்போது பார்க்கலாம். போத் சைடு 2 சைடுல நிறைய ஷாப்பிங் சென்டர்ஸ், அபார்ட்மெண்ட்ஸ் இது மாதிரி நிறைய இருக்குது. இவங்க என்ன, இந்த கடைக்கு வர்றவங்க, அபார்ட்மெண்ட் போறவங்க, ரெண்டாவது ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், இவங்க ஒரு பக்கம் இந்த எல்லாமே ரோடை கம்ப்ளீட்டா இவங்க ஆக்கிரமிப் பண்ணி வச்சிருக்காங்க. ரோட்டை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, ரொம்ப ரோடு குறுகியாகி போச்சு. 150 அடின்ற ரோடு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 50 அடிக்கு மேல குறைஞ்சி போய் ரொம்ப ரோடு குறுகிடுச்சு ஸோ இதை நம்முடைய நெடுஞ்சாலைத்துறையும் சென்னை மாநகர போக்குவரத்து காவல்துறையும் இணைந்து இந்த ரோடை ஒய்டன் பண்ணி பர்ஃபெக்டா நம்ம அளந்து அது நோ பார்க்கிங் எங்க பார்க் பண்ணோம், எங்க பார்க் பண்ணக்கூடாது, அது மாதிரி ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் ஒழுங்குபடுத்தி இந்த ரோடை கொஞ்சம் ஒய்டன் பண்ணி போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இல்லாம செய்யறது இங்க உள்ள மக்களுடைய கோரிக்கை சார். பொதுவாக இந்த ரோடு, இந்த ஸ்ட்ரெச் விஜயநகர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஃபீனிக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலையில ஒரு 8 to 10 வரைக்கும் பயங்கர டிராஃபிக் இருக்கும். அண்ட் ஈவினிங் பார்த்தீங்கன்னா அது 4லேருந்து ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஸ்கூல் பஸ்ஸு, காலேஜ் பஸ்ஸு எல்லாருமே எடுக்கிற ரூட் இந்த தண்டேஸ்வரம் பேரல் ரோடை விட இந்த ஸ்ட்ரெச்சை தான் எல்லாருமே எடுக்கிறாங்க. ஸோ இந்த ரோடுக்கு கொஞ்சம் அகலப்படுத்தி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா இந்த டிராஃபிக் இந்த பீக் பீரியட்ல கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். ஆல்ரெடி ஓவர் பிரிட்ஜஸ் இருந்தாலும் டிராஃபிக் இந்த பீக் ஹவர்ஸ்ல கொஞ்சம் எக்ஸஸாக தான் இருக்கு. பொதுவாக காலையில இருந்து அங்கிருந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இங்கே வர்றதுக்குள்ளேயே குறைஞ்ச 15-20 நிமிஷம், கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆயிடுது. காரணம் என்னன்னா, அந்த ஒரு சில இந்த இதில் ஆக்கிரமிப்புனால தான். அதை எடுத்து கொடுத்தா கொஞ்சம் வசதியாக இருக்கும். நல்லதுதான். இது தொடர்பான கூடுதல் தகவல்களுடன் களத்தில் இருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் குமார். இந்த பணி 5 ஆண்டுகளாக தாமதமாக நடைபெறுவதற்கு என்ன காரணம்? வேளச்சேரி 100 அடி சாலையில் இருக்கிறோம். சென்னை வேளச்சேரி விஜயநகர் பேருந்து நிலையம் முதல் குருநாதா கல்லூரி வரை உள்ள 100 அடி சாலை கடந்த 2008ஆம் ஆண்டு 150 அடி சாலை அமைக்கப்பட வேண்டும் என இடம் ஒதுக்கப்பட்டு அதில் 100 அடி சாலை கடந்த 2008ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. அதன் பிறகு நாளடைவில் மக்கள் தொகை அதிகரித்தால், போக்குவரத்து நெரிசல் அதிகரித்ததால் கடந்த 2019ஆம் ஆண்டு 150 அடி சாலை அமைக்கப்பட வேண்டும் என உத்தரவிடப்பட்டது. அதன் பின்பு சாலை ஓரத்தில் 1.5 கிலோமீட்டருக்கு 25 அடி அகலத்தில் வீராங்கன் கால்வாய் செல்வதால் அதை மூடும் கால்வாயை மாற்றி அதன் மீது சாலை அமைக்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. அந்த கால்வாயும் மூடப்பட்டது. அதன் பின்பு குருநாதா கல்லூரி முதல் 500 மீட்டருக்கு மட்டும் 150 அடிக்கு சாலை அமைக்கப்பட்டுள்ளது. அதன் பின்பு 1.5 கிலோமீட்டருக்கு சாலை அமைக்கப்படவில்லை. அந்த மூடு கால்வாயை சாலை ஓரத்தில் உள்ள வணிக வளாகங்கள் அதை பார்க்கிங்காக பயன்படுத்துவதால் அதிக போக்குவரத்து ஏற்பட்டு வருகிறது. தினந்தோறும் காலையில் இந்த பகுதியை கடப்பதற்கு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு 30 நிமிடங்கள் வாகன ஓட்டிகள் கடந்து செல்கின்றன. மற்றும் வார இறுதி நாட்களுக்கு இன்னும் அதிகமாக இந்த சாலையை கடப்பதற்கு நேரம் அதிகமாகிறது. அதனால் விரைவாக இந்த ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றி 150 அடி சாலையாக அமைத்து மக்கள் பயன்பாடு கொடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துகின்றனர். இது குறித்து நெடுஞ்சாலைத்துறையிட கேட்டபொழுது இந்த பணி 6 மாதத்தில் முடிவடையும் என கூறப்படுகிறது. இந்த பணியை விரைந்து மக்கள் பயன்பாட்டு கொடுத்தால் இந்த பகுதியில் உள்ள வாகன நெரிசல்களை தடுக்க முடியும் என வாகன ஓட்டிகள் கூறப்படுகிறது.